ஸ்ரீ சுந்தர காண்டம் 27வது சர்க்கம். திரிஜடையின் கனவு. அன்னை சீதையின் இந்த வார்த்தைகளை கேட்டு கொடூரம் நிறைந்த அரக்கிகள் மிகுந்த கோபம் கொண்டனர். சிலர் இதை ராவணனிடம் சொல்ல விரைந்தனர். பிறகு கொடிய தோற்றம் கொண்ட அந்த அரக்கிகள் அன்னை சீதையை சூழ்ந்து கொண்டு பாவத்தை மட்டுமே விளைவிக்க கூடிய அந்த பாவச் செயலை பற்றி கடுமையாக பேசத் தொடங்கினர். சீதா, தற்கொலை என்னும் இந்த பாவச் செயலில் ஈடுபட என்னும் முட்டாள் பெண்ணே, அரக்கிகளாகிய நாங்கள் உன் உடலை விருந்தாக உண்ணப் போகிறோம் என்று அவர்கள் கூறினர். பிறகு அந்த விகார தோற்றம் கொண்ட இரக்கமற்ற பெண்களால் அச்சமுறுத்தப்பட்டிருந்த அன்னை சீதையை பார்த்து சீதையின் மனதை புரிந்து கொண்ட திரிஜடை என்னும் அரக்கி இவ்வாறு கூறினாள். பாவம் நிறைந்தவர்களே, நீங்கள் என்னை உண்ணலாம். ஆனால் ஜனகரின் மகளும் தசரதரின் மருமகளும் எல்லோராலும் விரும்பப்படுவளுமான சீதையை உண்ண முடியாது. உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகின்றேன். இப்போது நான் ஒரு கனவு கண்டேன். அதை நினைத்தாலேயே பயங்கரமாக இருக்கின்றது. என் உடல் முழுவதிலும் மயிர்கூச்சம் ஏற்படுகின்றது. அது மொத்த அசுரர்களின் அழிவையும் சீதையின் கணவரின் வெற்றியையும் பற்றியது. கோபத்தினால் எது சரி எது தவறு என்று சிந்திக்கும் சக்தியை கூட இழந்திருந்த அந்த அரக்கிகள் திரிஜடையின் வார்த்தைகளை கேட்டு பீதி அடைந்தனர். நேற்று இரவு நீ கண்ட கனவை பற்றி விரிவாகச் சொல் என்று அவர்கள் அவளிடம் கேட்டுக்கொண்டனர். அரக்கிகள் இவ்வாறு கூறியதும் திரிஜடை தன் கனவு மூலம் தான் அறிந்து கொண்ட விஷயத்தை விவரிக்கத் தொடங்கினாள். ரகுகுல திலகர்களான ராமரும் லக்ஷ்மண சுவாமியும் பட்டாடையும் பூமாலையும் அணிந்து 1000 அன்னங்களால் தூக்கிச் செல்லப்பட்டும் தந்தத்தினால் செய்யப்பட்ட ஒரு விமானத்தில் சுகமாகவும் அமர்ந்திருந்தார்கள். கடலுக்கு நடுவில் ஒரு வெள்ளை யானை மீது சூரியன் பிரபையுடன் இணைந்திருப்பது போல் சீதையும் ராமனும் மகிழ்ச்சியாக அமர்ந்திருப்பதையும் நான் பார்க்கிறேன். ராமனும் லக்ஷ்மண சுவாமியும் 4 தந்தங்கள் கொண்ட மலை போன்ற யானையின் மீது சவாரி செய்வதையும் நான் பார்த்தேன். பிறகு அந்த 2 வீரர்களும் வெள்ளை பட்டாடைகள் வெள்ளை மாலைகள் அணிந்து தங்கள் இயல்பான பிரகாசத்துடன் ஜனகரின் மகளான அன்னை சீதையின் அருகில் வந்தனர். விண்ணை எட்டும் மலையின் உச்சியில் யானையின் கழுத்தில் ஏறிய சீதை யானையின் மேல் அமர்ந்திருந்த ராமனுடன் இணைந்ததை நான் பார்த்தேன். தாமரை கண் கொண்ட ராமனின் மடியிலிருந்து எழுந்து நின்ற அன்னை சீதை தன் கைகளை தூக்கி சூரியனையும் சந்திரனையும் தாண்டி தன் கைகளை நீட்டுவதை பார்த்தேன். அதற்கு பிறகு அந்த 2 அரச குமாரர்களையும் அழகிய சீதையையும் தன் கழுத்தில் தாங்கிய அந்த கம்பீரமான யானை இலங்கைக்கு மேல் வானத்தில் நின்றது. காகுஸ்த வம்சத்தை சேர்ந்த ராமபிரான் சீதை மற்றும் லக்ஷ்மண சுவாமியுடன் 8 ஜோடி வெள்ளை காளைகளை பூட்டிய தேரில் அமர்ந்து வந்தார். பிறகு வீர செயல்களை புரிந்துள்ள ராமன் 3 உலகங்களையும் விழுங்கிய பயங்கரமான காட்சியை பார்த்தேன். பார்க்கடலிலிருந்து ஒரு வெள்ளை மலை எழுந்தது. அதன் உச்சியில் 4 தந்தங்கள் கொண்ட ஒரு வெள்ளை யானை தோன்றியது. அதன் முதுகில் ராமபிரான், தம்பி லக்ஷ்மண சுவாமி, தன் மனைவி சீதை ஆகியோருடனும் அமர்ந்திருந்தார். அங்கிருந்து அன்னை சீதை எழுந்து நின்று அழகான தோற்றத்துடன் இருந்த முழு நிலவை தழுவிவிட்டு பிறகு தன் கணவரின் மடியில் அமர்ந்தார். அதற்கு பிறகு தாமரை கண் கொண்ட புகழ்பெற்ற காகுஸ்த வம்ச வீரனான ராமபிரான் ஒரு அற்புதமான அரியணையில் கிழக்கு நோக்கி அமர்ந்திருப்பதை நான் பார்த்தேன். எல்லா புனித நதிகளின் நீராலும் அவர் பிரம்ம ரிஷிகளால் நீராட்டப்பட்டார். எல்லா தேவர்களும் அவரை வாழ்த்தினர். அங்கே ஜனகரின் அழகிய மகளான அன்னை சீதை பட்டாடைகள் வெள்ளை மாலைகளை அணிந்து வாசனை திரவியங்களில் நறுமணத்துடன் ஒளி புரிந்தியவராக இருந்தாள். பிறகு பிரம்மதேவரின் தலைமையில் வந்த தேவர்கள், கந்தர்வர்கள், மகரிஷிகள், சித்தர்கள் ஆகியோரையும் நான் பார்த்தேன். அனைவரும் ராமரை வணங்கினர். அனைவரையும் மகிழ்விக்கும் ராமன் அந்த அற்புதமான அரியணையில் அமர்ந்தபடி தன்னை மகாவிஷ்ணுவாக வெளிப்படுத்தினார். மேலும் நான் பார்த்த விஷயங்களை விளக்குகிறேன். அங்கே ராமன் தன் எல்லா புகழும் விளங்கும் விதத்தில் உயர்ந்த தத்துவமாகவும் உயர்ந்த ஞானமாகவும்
உயர்ந்த உணர்வாகவும் மூல காரணமாகவும் உயர்ந்த தவமாகவும் புனிதத்துக்கெல்லாம் புனிதமாகவும் காரணங்களுக்கெல்லாம் காரணமாகவும் விளங்கும் பரமாத்மாவான மகாவிஷ்ணுவாக தன்னை வெளிக்காட்டினார். அவர் சங்கு சக்கரம் கதாயுதம் இவற்றுடன் தாமரை கண்கள் கொண்டவராக திருமார்பில் லக்ஷ்மியுடன் எப்போதும் நிலையானவராக விடுபட்ட நிலையில் இருப்பவராக அழிவற்றவராக ஒளி பொருந்தியவராக தோன்றினார். தாமரை கண் கொண்ட ரகுகுலத்தவரின் ஆனந்தமான அவர் எல்லா உலகங்களுக்கும் கடவுளாக தன்னை வெளிப்படுத்தினார். பிறகு தேவர்கள் பித்ருக்கள் முனிவர்கள் கந்தர்வர்கள் வித்யாதரர்கள் பன்னகர்கள் ஆகியோர் ராமனை சூழ்ந்து கொண்டு அவருக்கு சக்கரவர்த்தியாக முடிசூட்டினார்கள். பிறகு அவர்கள் அவரை கைகூப்பி வணங்கியபடி அவர் புகழை பாடினர். பிறகு அப்சர பெண்கள் ஒன்று கூடி மகிழ்ச்சியுடன் ஆடி பாடி குழல் வீணை முரசு கொட்டு போன்ற வாத்தியங்களையும் இசைத்தனர். வீரரும் நேர்மையானவருமான ராமபிரானை நான் இன்னொரு விதத்திலும் பார்த்தேன். தன் தம்பி லக்ஷ்மண சுவாமி மனைவி சீத்தை அவர் சூரியன் போன்று ஒளிர்ந்த தெய்வீகமான புஷ்பக விமானத்தில் ஏறி வடக்கு திசை நோக்கி பயணம் செய்தார். இந்த எல்லா வடிவங்களிலும் லக்ஷ்மண சுவாமி சீத்தையுடன் கூடி விஷ்ணுவின் ஆற்றலுடனும் பெருமையுடனும் ராமபிரான் விளங்குவதை நான் பார்த்தேன். பாவம் செய்தவர்கள் எப்படி சொர்க்கத்துக்கு போக முடியாதோ அதுபோல் தேவர்கள் அசுரர்கள் அல்லது வேறு யாராலும் எல்லையற்ற ஆற்றல் கொண்ட ராமபிரானை வெல்ல முடியாது. அது மட்டுமல்ல, ராவணன் மொட்டையடித்து கொண்டு உடல் முழுவதும் எண்ணெய் தடவி கொண்டு அரளிப்பூ மாலை அணிந்து கொண்டு இருப்பதையும் நான் பார்த்தேன். இன்னொரு சமயம் ராவணன் மொட்டையடித்து கொண்டு கருப்பு உடை அணிந்து புஷ்பக விமானத்திலிருந்து கீழே விழ அவரை ஒரு பெண் இழுத்துச் செல்வதை நான் பார்த்தேன். சிவப்பு நிற மாலை அணிந்து உடல் முழுவதும் கருப்பு வண்ணம் பூசப்பட்டு கழுதைகள் பூட்டப்பட்ட தேரில் ராவணன் செல்வதையும் நான் பார்த்தேன். தெற்கு திசையில் உள்ள சென்ற அவர் புதைக்குழியில் சிக்கிக் கொண்டார். உடல் முழுவதும் சகதி பூசப்பட்ட சிவப்பு நிற ஆடை அணிந்த ஒரு கருப்பு நிற பெண் அவர் கழுத்தை பிடித்து தெற்கு திசையில் இழுத்து கொண்டு போனாள். அவர் எண்ணெயை குடித்து கொண்டு சிரித்து கொண்டும் ஆடிக்கொண்டும் போதையுடனும் சோர்வடைந்தும் தெற்கு திசை நோக்கி ஒரு கழுதை மீது அமர்ந்தபடி சென்று கொண்டிருந்தார். பிறகு அரக்கர்களின் அரசரான ராவணன் அதிர்ச்சியுடனும் பயத்துடனும் கழுதை மேலிருந்து தலை குப்புற விழுவதை நான் பார்த்தேன். பிறகு குடிகாரன் போல் அச்சத்துடனும் குழப்பத்துடனும் அவர் எழுந்தார். ஆடை எதுவும் அணியாமல் பைத்தியக்காரன் போல் தெளிவில்லாத வார்த்தைகளை பேசிக் கொண்டிருந்தார். பிறகு நரகம் போல் இருட்டாகவும் பயங்கரமாகவும் தோன்றிய ஒரு மலக்குழியில் அவர் விழுந்தார். பிறகு கும்பகர்ணனுக்கும் இதே கதி நேர்ந்ததை நான் பார்த்தேன். ராவணனின் எல்லா புதல்வர்களும் மொட்டையடித்து கொண்டு உடல் முழுவதும் எண்ணெய் தடவியபடி நின்றதை நான் பார்த்தேன். ராவணன் ஒரு பன்றி மீதும் இந்திரஜித் ஒரு முதலை மீதும் கும்பகர்ணன் ஒரு ஒட்டகத்தின் மீதும் தெற்கு திக்கில் சவாரி செய்வதையும் நான் பார்த்தேன். என் கனவில் விபீஷணன் ஒருவரை மட்டும்தான் வெள்ளை குடையின் கீழ் வெள்ளை மாலைகள் அணிந்து வெள்ளை உடை அணிந்து சந்தனம் பூசியபடி நிற்பதை பார்த்தேன். சங்குகள் முரசுகள் போன்ற இசை கருவிகள் முழங்க பாடல்களாலும் ஆடல்களாலும் அவர் கௌரவிக்கப்பட்டதையும் நான் பார்த்தேன். மேக நிறம் கொண்ட 4 தந்தங்கள் கொண்ட யானைகள் மீது 4 அமைச்சர்களுடன் அவர் ராமபிரானை நோக்கி செல்வதையும் நான் பார்த்தேன். முரசுகளும் பிற இசைக்கருவிகளும் முழங்க அரக்கர்கள் தனித்தனி குழுக்களாக நின்று கொண்டு சிவப்பு மாலைகள் அணிந்து மதுபானம் அருந்திக் கொண்டு இருப்பதையும் நான் பார்த்தேன். குதிரைகள் தேர்கள் யானைகள் கொண்ட இலங்கை கோட்டையின் உயரமான கதவுகள் கடலுக்குள் விழுவதை நான் பார்த்தேன். ராவணனால் நன்கு பாதுகாக்கப்பட்டிருந்தாலும் ராமனின் தூதனான ஒரு குரங்கால் இலங்கை எரிக்கப்படுவதை பார்த்தேன். எண்ணெய் குடித்து போதையில் இருந்த அரக்ககுல பெண்கள் வெறித்தனமாய் சிரித்து கொண்டிருந்தார்கள். எரித்து சாம்பலாக்கப்பட்டிருந்த இலங்கை நகரில் கும்பகர்ணனும் மற்ற அரக்கர் குல வீரர்களும் சிவப்பு ஆடை அணிந்து மலக்குழியில் அழுந்திக் கொண்டிருந்ததை நான் பார்த்தேன்.
ராவணனையும் அவர் ஆதரவாளர்களையும் தாட்சண்யம் பார்க்காமல் கொன்று ராமபிரான் சீதையை மீட்கப் போகிறார். இதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். எனவே காலம் கடக்கும் முன் எங்கேயாவது ஓடி ஒளிந்து கொள்ளுங்கள். காட்டுக்கு தன்னை பின்தொடர்ந்து வரும் அளவிற்கு விசுவாசமாக இருந்த தன் மனைவி உங்களால் அச்சுறுத்தப்பட்டதாக அறிந்த பின் அவர் உங்களை மன்னிக்க தயாராக இருக்க மாட்டார். எனவே உங்கள் அச்சுறுத்தும் பேச்சுக்களை நிறுத்துங்கள். இப்போதாவது ஆறுதலான வார்த்தைகளை பேசுங்கள். விதேக நாட்டு இளவரசியான அன்னை சீதையிடம் நாம் மன்னிப்பு கோருவது நலம் என்று நினைக்கிறேன். என் கனவின் முக்கிய கருப்பொருளான இந்த துயரடைந்த பெண் அவருடைய துன்பங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டு அவர் கணவனுடன் ஒன்று சேர்க்கப்பட போவது நிச்சயம். எனவே நீங்கள் பயமுறுத்தி கொண்டிருந்த நபரிடம் மன்னிப்பு கேளுங்கள். அரக்கர் குல பெண்களே, இதில் எந்தவித தயக்கமும் காட்ட வேண்டாம். ஐயோ, அரக்கர் குலத்திற்கு ராமரால் இவ்வளவு பெரிய ஆபத்து ஏற்பட போகிறது, பெரும் அழிவு ஏற்பட போகிறது. அரக்கர் குல பெண்களே, ஜனகரின் மகளும் மிதிலையின் இளவரசியுமான சீதை, அன்னை சீதை தன்னை வணங்கும் எவரையும் மன்னிக்க கூடியவர். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவர் மூலம் பெரும் அபாயத்திலிருந்து நீங்கள் உங்களை காத்து கொள்ளலாம். அது மட்டுமில்லை, இந்த அழகிய பெண்ணின் உடலில் நான் எந்த ஒரு அமங்கலமான அடையாளத்தையும் காணவில்லை. நியாயமற்ற முறையில் துன்பத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கும் இந்த பெண் விமானத்தில் ஏறுவதை என் கனவில் நான் கண்டபோது அவளிடம் நான் கண்ட ஒரே ஒரு குறை, அழுக்கினால் அவள் நிறம் சற்று மங்கி இருந்தது மட்டும்தான். அரக்கர்களின் முடிவையும் ராமனின் வெற்றியையும் மிதிலை நாட்டு இளவரசியின் விருப்பங்களை நிறைவேற்றுவதையும் என்னால் முன்கூட்டியே காண முடிகின்றது. அவளுக்கு நல்ல செய்தி வரப்போகிறது என்பதற்கான பல அடையாளங்களை நான் பார்க்கிறேன். தாமரை இதழ் போன்ற அவள் இடது கண் துடிக்கிறது. இந்த அழகிய பெண்ணின் 2 கைகளில் இடது கையில் மட்டும் நடுக்கமும் மயிர்கூச்சமும் ஏற்படுகின்றது. யானையின் துதிக்கை போன்ற அவள் இடது தொடையும் துடிக்கின்றது. ராமபிரான் சீக்கிரமே வந்து விடுவார் என்பதை இவையெல்லாம் நமக்கு காட்டுகின்றன. அது மட்டும் இல்லை, தூரத்தில் இருக்கும் ஒரு மரத்திலிருந்து ஒரு பறவை ஒரு நெருக்கமான உயர்ந்த நண்பனின் வரவை எதிர்பார்த்து அளவு கடந்த உற்சாகத்தில் இனிமையாக ராகங்களை பாடிக்கொண்டிருக்கிறது. 27ஆம் சர்க்கம் நிறைவடைந்தது.